ஹாய் கைஸ், குட் ஈவினிங். இது ஒரு எடிட்டோரியல் கிளாஸ். இதில் சில சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி இது 18 ஆமாம் 18ஆம் தேதியோட எடிட்டோரியல். ஒரு வாரம் ஆயிடுச்சு கொண்டு வர முடியல. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரலாம். பிகாஸ் ஒரு எடிட்டோரியல் ரீட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுலேருந்து எப்படி நம்ம கிராமர் படிக்கலாம், எப்படி அதில் ஒகேப் நம்ம கொஞ்சம் படிச்சுக்கலாம், அதை வச்சு எப்படி அந்த ஒரு கான்டெக்ஸ்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும்ல. ஒரு மணி நேரம் செலவழிக்கிறோம் இங்கிலீஷ்க்கு அப்படின்னா. ஸோ இப்போ இந்த எடிட்டோரியலை வந்து ஒரு ஆர்சியா நினச்சிக்கோங்க. நம்ம ஆர்சி எப்படி படிச்சுட்டு அது ஒரு 10 கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இது ஒரு ஆர்சி மாதிரி நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்து ரீட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இதை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிவிட்டு கூட ரீட் பண்ணுங்கள். நான் வந்து கொஷின்ஸ் அதுக்கப்புறம் காட்ட போகிறேன் இப்போது. அதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 11 கொஷின் இருக்குது. அந்த 11 கொஷினுக்கும் ஆன்சர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த எடிட்டோரியல் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அதுக்கு வந்து ஆன்சர்ஸ் நான் போடுவேன். நீங்களும் உங்களோட ஆன்சர்ஸை வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் வந்து தனியாக பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் என்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் பார்க்கணும். இப்போ நம்ம படிக்க ஆரம்பிக்கிற எடிட்டோரியலை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது ஒரு மாதத்தில் நம்மளோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு காம்பவுண்ட் எஃபெக்டாக சும்மா 4 நாளில் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ தட் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து ஒரு ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுறோமா இல்லையான்னு ஒரு எஸ்பிஐபிஓ இன்னொரு 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது நமக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ நீங்கள் இதை பாஸ் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணுங்கள். நான் வந்து கொஷின்ஸ் காட்டுறேன். செக்ஷன் பி. இந்த 5 கொஷின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அந்த இதில் இருக்கிறது தான் கொஞ்சம் ஒகேப் பேஸாகவும் ஒரு இன்ஃபரன்ஸ் கொஷின்ஸ் மாதிரியும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை பாஸ் பண்ணியோ ஆன்சர்ஸ் போட்டுக்கோங்க. நான் அடுத்த ஒரு 6 கொஷின்ஸ் இருக்குது காட்டுறேன். நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிற கொஷின்ஸ் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா மொத்தம் 25 கொஷின்னா ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த 16th கொஸ்டின் பாஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 4 கொஷின் வரும். 6, 7, 10. ஓகேவா? அப்புறம் 4 and 5. ஓகே தானே? ஓகே. இப்போ நம்ம எடிட்டோரியலுக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே ஹெட்டிங் அண்ட் சப் ஹெட்டிங்லேருந்து எதையாவது புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிவிட்டு அதை ஒரு பேஸாக வச்சு தான் நம்ம உள்ளே வாசிக்க போவோம். ஸோ இப்போ இங்கே டிசர்வ்ட்லி டெட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டெட்டுன்னா என்னது? இப்போ என்னமோ ஒன்று செத்து போச்சா, இல்லை யார் செத்து போனா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. சரி, ஓகே. டிசர்வ்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா என்னது? செத்து போனது வந்து எப்படி டிசர்விங்காக இருக்கும்? இப்போ டிசர்வ்ட்லினா என்ன? இப்போ ஒருத்தங்க படித்து ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டப்பா, யூ டிசர்வ் திஸ், உனக்கு கண்டிப்பாக இது நடக்கும், நீ பாஸ் பண்ணலன்னா எப்படி? அப்படி சொல்லுவோம் இல்லையா, டிசர்வ் அப்படின்னு. அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. டெட் ஆனது வந்து சரிதான் அப்படிங்கிறாங்க. இப்போ டெட்டுங்கிறது என்னது? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னது டெட்டுக்கு? ஹீ இஸ் டெட். டெட் யாரை சொல்லுது? இந்த நவுன் சப்ஜெக்டை. அப்போ சப்ஜெக்டை சொல்கிற ஒன்று என்னது? அட்ஜெக்டிவ். இங்கே அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணுற ஒன்று அட்வர்ப். அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணுற ஒன்று அட்வர்ப். அட்வர்ப் எப்படிலாம் வரும்? ஒரு வேர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா அது அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அட்ஜெக்டிவை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதையும் அட்வர்ப்னு சொல்லலாம். ஒரு அட்வர்பையே டிஸ்கிரைப் பண்ணுறதையும் அட்வர்ப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போது நம்ம போன எடிட்டோரியலில் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக பார்த்தோம். இப்போ கலராக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை பார்க்குறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பிங்க் கலராக இருக்கிறதெல்லாம் வந்து ஃபைனைட் வேர்ப்ஸ், ப்ளூ கலராக இருக்கிறதெல்லாம் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ். இதை தெளிவாக போன எடிட்டோரியலில் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஏன் ஃபைனைட் வேர்ப்ஸ் படிக்கணும், நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த கலர் காம்பினேஷன்ஸ்க்காக சொல்கிறேன். ஃபைனைட் வேர்ப்ஸ் வந்துட்டு பிங்க். இதுதான் மெயின் ஆக்ஷன். ஒரு சென்டென்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கங்கிறதையே அந்த வேர்பை வச்சு தான் அங்கே என்ன ஆக்ஷன் நடக்குதுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். இது இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஹீ இஸ் ட்ரையிங் டு ஈட். இப்போ ஹீ இஸ் ட்ரையிங் அப்படியே அந்த மெயின் ஆக்ஷனோட விடுங்க. இஸ் ட்ரைங்கிறது தான் அந்த மெயின் ஃபைனைட் வேர்ப் நமக்கு இங்கே இஸ்ஸுங்கிறது. அப்போ அப்படியே ட்ரையிங்கோட நிறுத்தினா எப்படி இருக்கும்? என்ன ட்ரை பண்ணுறான்? டு ஈட். 2 + ஈட் V1. 2 + V1 வந்து ஒரு நான் ஃபைனைட் வேர்பில் வர்றது ஒன்று. அப்போ ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு சென்டென்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஓகே. கலராக இருக்கிறதுக்கான டெஃபினிஷன்ஸ் சொன்னேன். ஓகே. இப்போ சப்ஹெட்டிங் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம் புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்ரோச் எப்படி அப்ரோச்னா ரேம் ராட் அப்ரோச். ரேம் ராட்னா ரொம்ப ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப ரிஜிடாக
ஒரு மாரி புஷ் பண்றது. இத பண்ணியே ஆகணுங்கிற மாதிரியான ஒரு அப்ரோச். எதுக்கு அது? டூ டீலிமிட்டேஷன் வாஸ் பவுண்ட் டூ ஃபெயில். ஸோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது ஒண்ணு பண்றாங்க. அதுல வந்து இவங்க வந்து ரொம்ப அ அ ரிஜிடான ஒரு அப்ரோச்சா இருக்கு. ரிஜிட்னா ஃப்ளெக்சிபிள் இல்லாம இருக்கு ஒரு அப்ரோச். இத பண்ணித்தான் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு புஷ் பண்றாங்க, ஃபோர்ஸ் பண்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு அப்ரோச் வந்து தோத்து போக வேண்டியது தான், செத்து போக வேண்டியது தான் அப்படிங்கிறாங்க. வாஸ் பவுண்ட் டூ ஃபெயில் அப்படிங்கிறது என்னன்னா, பவுண்ட் டூனா இது இப்படித்தான் ஆகும் அப்படிங்கிற மாரி. முன்னாடியே வந்து டிசர்வ்டிங் தான் இது அப்படிங்கிற மாரி. டிசர்விங்னா தேவ தான் இது. உனக்கெல்லாம் இது தேவ தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங். வாஸ் பவுண்ட் டூ ஃபெயில் அப்படிங்கிறது. சரி ஓகே. என்னமோ ஒண்ணு அப்ப தப்புங்கிற மாரி ஆத்தர் சொல்றாரு. அது வந்து தப்பா ஆயிருச்சு. ஆத்தர் ஆக்சுவலி ஹேப்பியா இருக்காரு. "அப்பா இவனுக்கெல்லாம் இது தேவதான்ப்பா" அப்படின்னு நம்ம நெனைப்போம்ல. அந்த மாரி தான் ஆத்தர் நெனச்சு எழுதியிருக்காரு. ஸோ ஆத்தர பொறுத்தவரைக்கும் இது ஒரு பாசிட்டிவான நோட்டா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நெனச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைன் இன் வாட் வாஸ் அ ஃபார்கோன் கன்க்ளூஷன். ஃபார்கான் கன்க்ளூஷன். ஃபார்கான் அப்படின்னா என்னது? கிவிங் அப். அதாவது முன்னக்கூடியே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் வந்துட்டு ஃபார்கான் அப்படிங்கிறது. இப்போ என்னன்னா ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாங்க முன்னாடியே. இல்லன்னா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் நடக்கும் அப்படின்னு. எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். இது இப்படிதான் ஆகப்போது அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து முன்னக்கூட்டியே ஃபோர் ஹெட்னா என்னது? நமக்கு முன்னாடி இருக்க நெத்தி. அதே மாரி தான் ஃபார்கான் கன்க்ளூஷன் அப்படிங்கிறது முன்னக்கூட்டியே தெரிஞ்ச விஷயம் தான் இது. ஆக்சுவலா இத எப்படி இவங்க எழுதியிருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் லைன்லயே நம்மள வந்து கன்ஃப்யூஷன் அந்த மாரி தான் எழுதியிருக்காங்க ஆத்தர். இது எப்படி எழுதணும்னா, இன் அன் இவென்ட் தட் வாஸ் அ ஃபார்கான் கன்க்ளூஷன். இப்படி எழுதலாம். ஒரு ஈவென்ட் இருக்கு. அந்த ஈவென்ட் அந்த தட் ஈவென்ட்ட சொல்லணும். தட் வாஸ் சப்ஜெக்ட், வெர்ப் இந்த மாரி வரும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்ங்கிறது இந்த வாட் அப்படிங்கிறது தான். வாட் வாஸ் அ ஃபார்கான் கன்க்ளூஷன். இந்த வாட்டோட சப்ஜெக்ட்டுக்கு வெர்ப் தான் வாஸ். ஸோ இது ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது ஃபெயில் ஆக போது அப்படிங்கிறது. எவ்ரிஒன் எல்லாருக்குமே இது தெரியும். இது ஸ்டார்ட்டிங்லேயே ப்ரிடிக்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான். என்ன ப்ரிடிக்ட் பண்ணீங்க அப்போ? என்ன வந்து கன்க்ளூஷனா நமக்கு நெனச்சிருந்தோம் அப்டின்னா, த கான்ஸ்டிடியூஷன் பில். கான்ஸ்டிடியூஷன்னா என்னது? அரசியல் அமைப்பு. 131 131 அமெண்ட்மென்ட். அமெண்ட்மென்ட்னா இப்போ ஒரு பில் இருக்குன்னா, ஒரு ஒரு ஸ்கீம் மாதிரி ஒண்ணு இருக்குன்னா, அதில சேஞ்சஸ்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா? அதுதான் அந்த அமெண்ட்மென்ட் அப்படிங்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 131வது அமெண்ட்மென்ட் சேஞ்சஸ் ஏதோ கொண்டு வந்திருக்கக்கூடிய பில்லு வந்து ஃபெயில் ஆயிருச்சு. என்ன ஃபெயில் ஆயிருச்சு? டூ செக்யூர் 2/3 மெஜாரிட்டி ரெக்வயர்டு ஃபார் அ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட். இப்ப சும்மா யார் நெனச்சாலும் ஒரு மாற்றத்த கொண்டு வந்துர முடியுமா? பார்லிமெண்ட்டுன்னு இருக்கு. அதில நெறைய மெம்பர்ஸ்ன்னு ஆளுங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 2/3 பீப்பிள் வந்துட்டு சரி அப்படின்னு ஒரு ஒத்துழைப்பு குடுத்து சம்மதம் சொன்னா தான் ஒரு சேஞ்ச் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெஜாரிட்டி இல்லாம டூ செக்யூர் 2/3 ஆஃப் த மெஜாரிட்டி ரெக்வயர்ட் ஃபார் அமெண்ட்மென்ட் ஒரு சேஞ்சஸ்க்கு தேவ. அது ஃபெயில் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. அது வந்து ஃபெயில் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. சரி ஓகே. வைல் அதே நேரத்தில அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்னது அதே நேரத்தில? 298 மெம்பர்ஸ் வோட்டட் இன் இட்ஸ் ஃபேவர். அப்ப இந்த பில்லுக்கு ஃபேவரா இன் இட்ஸ்ங்கிறது இந்த பில்ல சொல்றாங்க. 298 பீப்பிள் வந்துட்டு நீங்க பண்ற சேஞ்சஸ் சரிதான் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் 230 எகெயின்ஸ்ட் இல்லப்பா இதெல்லாம் சரி வராதுப்பா அப்படின்ட்டு ஆப்போசிட்டாவும் வோட் பண்ணியிருக்காங்க. ஓகே. த பில் நீடட் 352 வோட்ஸ். ஆக்சுவலா அந்த பில்லுக்கு வந்துட்டு இவ்வளோ வோட்ஸ் தேவை. 352ங்கிறது என்ன? இந்த ஹைஃபன் போட்டிருக்காங்கன்னா, அந்த 350 அந்த அந்த வார்த்தையோட அடுத்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன சொல்றதுக்கு தான் இந்த மாரி ஹைஃபன் போடுவாங்க. இப்ப 352 எப்படி அப்படின்னா, 2/3 ஆஃப் த 528 பிரசன்ட். அப்ப மொத்த பீப்பிள் வந்து 528 இருக்காங்க. அதுல 2/3 ஆஃப் 528 தான் வந்துட்டு இந்த 352 வோட்ஸ். ஓகே. 2/3 ஆஃப் த 528 பிரசன்ட் அண்ட் வோட்டிங் டூ பாஸ். ஆக்சுவலி 352 வோட்ஸ் வேணும். எதுக்கு? இந்த பில்ல பாஸ் பண்றதுக்கு. இந்த 352 என்னங்கிறத தான் இந்த பிராக்கெட் மாதிரி இத யூஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கு. சரி ஓகே. இவ்வளோ பேர் தேவை பாஸ் பண்றதுக்கு. பட் அது பண்ணல. ஃபெயில் ஆயிருச்சு. ஓகே. The government subsequently shelved the Companion Delimitation Bill and the Union Territories Laws Bill. இப்போ வந்து சப்சிக்வென்ட்லி ஷெல்ஃப்டுக்கு அர்த்தம் தெரியலனா, இந்த லைனுக்கான அர்த்தமே நமக்கு தெரியாது. இதுக்காக தான் வந்து நம்ம ஒக்காப் படிக்கணும் அப்படிங்கிறது.
ஓகே. சப்சிக்வென்ட்லி அப்படின்னா என்னது? பின்னர், அடுத்து வர்றது, தொடர்ந்து வர்றது அப்படின்னு. ஷெல்ஃப்டு அப்படின்னா என்னதுன்னா, விலக்கி வைக்கிறது, தள்ளி வைக்கிறது, வேண்டான்னு கைவிடுறது, இதுதான் வந்து ஷெல்ஃப்டு. அப்ப சப்சிக்வென்ட்லி ஷெல்ஃப்டு அப்படின்னா என்னது? வேணும்னே தள்ளி வைக்கிறது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கைவிடுறது ஒரு விஷயத்த. கவர்மெண்ட் அப்படி ஒண்ணு கைவிட்டிருக்கு. எத? டீலிமிட்டேஷன் பில்லையும், இந்த யூனியன் டெரிட்டரி லா பில்லையும் அப்படி பண்ணியிருக்கு. சேயிங் ஏன் பண்ணியிருக்கு? பண்ணிட்டு என்ன சொல்லுதுன்னா, சேயிங் தே குட் நாட் பி வியூட் இன் ஐசோலேஷன். ஐசோலேஷன்னா தனிமைப்படுத்துறது, தனியா இருக்கிறது. 2யும் வந்துட்டு ஒண்ணுக்கொண்ணு இணைச்சு தான் பண்ண முடியும். அவங்க 2யும் வந்து தனித்தனியாலாம் பண்ண முடியாது. தே குட் நாட் பி வியூட் இன் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த டீலிமிட்டேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால இந்த யூனியன் டெரிட்டரி லா பில்லையும் வந்து இது 2யும் சேர்த்து பண்ண வேண்டிய விஷயம். தனித்தனியாலாம் பண்ண முடியாது. இந்த 2யுமே இப்ப நம்ம வந்து கைவிட்டுறலாம் அப்படிங்கிற மாரி சொல்லுது. கைவிட்டுறலாம்னு இல்ல, அத பத்தி பேசல. தள்ளி வச்சிருச்சு. சரி, ஓகே. தள்ளி வச்சிருச்சு. ஓகே. டியூரிங் ஹிஸ் ரிப்ளை டூ த டிபேட், ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா. ஸோ, அங்க வந்து டிபேட் நடக்குது. மிஸ்டர் அமித் ஷா வந்துட்டு ஒரு ரிப்ளை குடுக்குறாரு. என்ன ரிப்ளை குடுக்குறாரு? கேவ் அ வெர்பல் கேரண்டி. வெர்பல் அப்டின்னா நம்ம வந்து வாய் வழியா பேசுற விதத்துல வந்து ஒரு கேரண்டி தர்றாங்க. என்ன? தட் அந்த கேரண்டி என்னன்னா, தட் வந்து கேரண்டிய சொல்லுது. Southern states would see their presence in an 816 member Lok Sabha increase in the same proportion as their current share. இப்போ டீலிமிட்டேஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அத சொல்லணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். அத கொஞ்சம் மட்டும் என்னன்னு போய் பார்த்துக்கங்க. ஒண்ணும் இல்ல. இப்போ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது நான் சும்மா சின்னதா சொல்லிர்றேன். நீங்க கொஞ்சம் எலாபரேட்டா வந்து போய் எக்ஸ்ப்ளைன் பார்த்துக்கங்க. ஒரு 2,00,000 பாப்புலேஷன் ஒரு ஸ்டேட்ல இருக்கு. இன்னொரு இதுல 10,00,000 இருக்கு அப்படின்னா, 2 பேருக்குமே வந்து மெம்பர்ஸ் சீட் அலோகேட் பண்றது ஒரே மாரி பண்ண முடியாது. 2,00,000 பேருக்கு ஒரு சீட் அப்படின்னா, 10,00,000 பேருக்கு வந்து ஒரு 4, 5வது குடுக்கணும். ஏன்னா நெறைய அங்க சின்ன சின்னதா வந்து குரூப் பிரிச்சு பாத்துக்க சொல்லி மெம்பருக்கு ஸ்டேட் அலோகேட் பண்ணுவாங்க. இப்ப பாத்துட்டீங்கன்னா, நம்ம சவுத் சைட்ல வந்துட்டு கம்மியா தான் இருக்காங்க பாப்புலேஷன். கம்மியாங்க மீன்ஸ் ஒரு மாரி கண்ட்ரோல்டு பாப்புலேஷனா இருக்கு. நார்த் சைட்லலாம் வந்து அதிகமா இருக்கு. அப்போ ஒரு பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டின்னு எடுக்கும்போது, நார்த் சைட்ல பாப்புலேஷன் அதிகம். அவங்களுக்கு நெறைய மெம்பர் சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஓவராலா சவுத்ல வந்து நார்த்த விட கம்மியா இருக்கும். அப்ப ஏதாவது ஒரு அமெண்ட்மென்ட்டோ, சேஞ்சோ ஒண்ணு வருது, ஒரு மெஜாரிட்டி நாங்க எடுக்கிறோம் அப்படின்னா, நார்த் சைட்ல அந்த ஹிந்தி ஸ்டேட்ஸ் அவங்கலாம் சேர்ந்தா மெஜாரிட்டி அதிகமாற மாரி இருக்கும். நாம வந்து ஏதோ சும்மா உப்புக்கு சப்பானி மாரி இருக்கிற மாரி இருக்கும். நமக்கு சீட்டு கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒத்துக்கல. இது வந்து ஆக்சுவலி ஃபெயில்ட் ஆயிடுச்சு. இந்த பிரச்சனையில தான் வந்துட்டு இப்ப அமித்ஷா வந்து சொல்றாரு. என்ன அப்டின்னா, சவுத் வந்து நீங்க கவலைப்படாதீங்க. வாய் வழியா சொல்றாரு. நீங்க வந்துட்டு உங்களுக்கான சீட் வந்து அதே ப்ரப்போர்ஷன்ல கரண்ட்டா எப்படி இருக்கோ, அதே மாதிரி இருக்கும். அப்படிங்கிற மாரி இவரு சொல்றாரு. லோக்சபா இன்கிரீஸ் இன் த சேம் ப்ரப்போர்ஷன் ஆஸ் தேர் கரண்ட் ஷேர் அப்படின்னு வாய் வழியா ஒரு கேரண்டி குடுக்குறாரு. ஈவன் இன்னும் என்னமோ கூட ஒண்ணு பண்றாரு. என்னது? ஆஃபரிங் டு அட்ஜர்ன் தி ஹவுஸ் ஃபார் அன் ஹவர் டு ரீடிராஃப்ட் த பில் வித் எ 50% யூனிஃபார்ம் இன்க்ரீஸ் அஸ் அன் அஃபிஷியல் அமெண்ட்மெண்ட். வாய் வழியா தான் சொல்றாரு. 1 மணி நேரம் கூட நம்ம இந்த சபைய வந்து கலைச்சிட்டு கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு, நான் வந்துட்டு பில்லையே திருப்பி எழுதுறேன். உங்களுக்கு வந்து அந்த இன்கிரீஸ் ஆகுதுங்கிறத ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட்டா வந்து நான் பண்றேன். அப்படிங்கிற மாரி கூட சொல்லியிருக்கார். யாரு? மிஸ்டர் அமித் ஷா வந்துட்டு சொல்லியிருக்கார். சரி, ஓகே. இப்ப அடுத்து என்ன நடந்துச்சு? த அப்போசிஷன் டிஸ்மிஸ்டு திஸ். அப்போசிஷன் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லங்க அப்படின்ட்டாங்க. என்ன தேவையில்லங்கிறாங்க? ஏன் அப்படி சொல்றாங்க? த ஆப்வியஸ் கொஸ்டின். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டே ஒக்காப் சீரிஸ்ல படிச்ச வார்த்தை ஆப்வியஸ்லி அப்படிங்கிறது. ஆப்வியஸ்லி எதுக்கு படிச்சோம்? ஆப்போசிட் ஆஃப் ஆப்ஸ்ட்ரியூஸ், ஆப்ஸ்க்யூர், கிரிப்டிக் இதுக்கெல்லாம் ஆப்போசிட் ஆப்வியஸ்லி வெளிப்படையான ஒரு கேள்வி வருதாம். என்ன கேள்வி? If proportion increase was always the intent, why was it not in the bill? சரிங்க, இப்போ நீங்க நான் வந்து 50% வந்து ஏத்துறேன், அந்த ப்ரப்போர்ஷனை சரி இதா குடுக்குறேன்னு சொல்றீங்க இல்லையா? இதுதான் நீங்க ஜென்யூனா மனசுல நினைச்சிருந்தீங்கன்னா, அந்த இன்டென்ஷன் உள்ளார இன்டென்ஷன் உங்களுக்கு அதுவா தான் இருந்திருந்தா, நீங்க பில்லுலயே எழுத்து வடிவத்துல கொண்டு வந்திருக்கலாமே ஆல்ரெடி. இது ஒரு வெளிப்படையான கேள்வியா கேட்குறாங்க.
சரி கேட்டுட்டு என்ன சொல்றாங்க? "The language as tabled clearly mandated delimitation on the basis of latest census currently 2011." இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய பில்லுல இருக்கக்கூடிய அந்த எழுத்து அதுதான் லாங்குவேஜ்ங்கிறாங்க. எழுத்து வடிவத்துல ஆல்ரெடி வந்து நீங்க பிளான் பண்ணது டேபிள்ட் அப்படின்னா ஆல்ரெடி இந்த நிதர்சனத்துக்கு கொண்டு வந்த இந்த பில்லுல 2011 பேஸ் பண்ணி தான் அந்த சென்சஸ பேஸ் பண்ணி தான் நீங்க இந்த டீலிமிட்டேஷன் இத வந்து கொண்டு வந்திருக்கீங்க. அதுபடி நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த 2011 சென்சஸ்லேருந்து இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஹைஃபண்ட். அத பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்? விச் வுட் ஹேவ் ரெட்யூஸ்ட் தி ஷேர் ஆஃப் சதர்ன், ஈஸ்டர்ன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் டியூ டூ தியர் லோயர் பாப்புலேஷன் குரோத். லோயர்ன்னு எப்படி சொல்றாங்க? எது கூடயாவது கம்பேர் பண்ணா தான் சொல்ல முடியும். ரிலேட்டிவ் டூ ஹிந்தி ஹார்ட்லேண்ட் ஸ்டேட்ஸ் அவங்கள கம்பேர் பண்ணும்போது ஈஸ்ட்டு, சவுத்து, நார்த் ஈஸ்ட்டு எல்லாத்துலயுமே பாப்புலேஷன் கம்மி தான். நீங்க 2011ஓட அந்த சென்சஸ் டேட்டாஸ யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுதான் பில்லுல இருக்கு அப்படிங்கிறாங்க. சரி இப்படி இருக்கும் பட்சத்துல, வை த ஹேஸ்ட் டு புஷ்? என்ன அவசரம்? ஹேஸ்ட்ங்கிறது அவசரம். டு புஷ் த்ரூ அ கான்ட்ரோவர்சியல் அமெண்ட்மெண்ட் when the 2026-27 census is still underway. இப்படி பிரச்சனை இருக்கு. என்ன அவசரம் உங்களுக்கு இந்த அமெண்ட்மெண்ட் இந்த சேஞ்சஸ ஏன் கொண்டு வர்றதுக்கு நீங்க இப்படி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் எப்பொழுது? இந்த புது சென்சஸ் எடுக்கணுங்கிற இந்த ப்ராசஸ்லாம் அண்டர் வேல இருக்கு இல்லையா? 2011ல பண்ணது. 10 வருஷத்துக்கு ஒரு தடவ சென்சஸ் எடுப்பாங்க இல்லையா? இது வந்து அண்டர் வே பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில நீங்க அவசரமா இத பண்ண வேண்டியதுக்கான என்ன அவசரம் வந்துச்சு? இத நீங்க ஏன் இவ்ளோ ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்றீங்க? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஆல்சோ அது மட்டும் இல்ல. வேற என்னமோ ஒண்ணு இருக்கு. தேர் வாஸ் நோ ரீசன் டு லிங்க் விமென்ஸ் ரிசர்வேஷன். நாங்க விமெனுக்கு சீட்டு தரோம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துச்சு. ஆக்சுவலி அது இங்க தேவையே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஆன் விச் தேர் இஸ் ஆல் பார்ட்டி கன்சென்சஸ் டு டீலிமிட்டேஷன் இன் திஸ் மேனர். ஆல்சோ தேர் வாஸ் நோ ரீசன் டு லிங்க் விமென்ஸ் ரிசர்வேஷன். ஆன் அப்படிங்கிறது இந்த ரிசர்வேஷன் மேல் அப்படின்னு. அந்த ரிசர்வேஷன் மேல் என்ன இருக்கு? ஆன் விச் தெர் இஸ் ஆல் பார்ட்டி கன்சென்சஸ். இப்போ கன்சென்சஸ் தெரிலனா இந்த லைன் தெரியாது. ஓகே, அப்ப நம்ம இதுக்காக தான் படிக்கிறோம். கன்சென்சஸ் அப்படின்னா என்னது? பொதுவான சம்மதம். ஆக்சுவலி உமன்ஸுக்கு ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கணும், சீட் ஒதுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு எல்லாரும் ஆமோதிக்கிறாங்களாம். ஆல் பார்ட்டியோட சம்மதம் அதுக்கு இருக்கா? எதுக்கு? எதன் மேல் இருக்கு? ஆன் விமென்ஸ் ரிசர்வேஷனுக்கு மேல இருக்கு. ஆனா இந்த ரிசர்வேஷன் இந்த விஷயத்த நீங்க ஏங்க தேவையில்லாம போய் லிங்க் பண்றீங்க? அதுக்கு அவசியம் இல்லையே. தேர் வாஸ் நோ ரீசன் அப்படிங்கிறாங்க. எது இந்த டீலிமிட்டேஷன் இந்த இஷ்யூ கூட இந்த உமன் ரிசர்வேஷன் இஷ்யூவை எதுக்கு தேவையில்லாம நீங்க கொண்டு வரீங்க அப்படிங்கிறாங்க. ஓகே. த பிசாரே ஸ்மோக் அண்ட் மிரர்ஸ் அப்ரோச் no doubt intended to confuse and divide the opposition made a mockery of the parliamentary process. ஆக்சுவலி பிசாரே அப்படிங்கிறது என்னன்னா ஒரு தேவையில்லாத வினோதமான ஒரு மாறுபட்ட ஒரு கான்ட்ரடிக்டரியான அந்த மாதிரியான ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு விஷயமோ பண்றாங்க. சரி, ஸ்மோக் அண்ட் மிரர் அப்ரோச் அப்படின்னா என்னது? ஸ்மோக் அண்ட் மிரர் அப்படின்னா என்னமோ ஒன்று பண்றாங்க, அதை மறைக்கிறதுக்காக பண்ற ஒரு ஏமாத்து வேலை. அதுதான் இந்த ஸ்மோக் அண்ட் மிரர் அப்படிங்கிறது. சரி, அப்ப இப்படிப்பட்ட ஒரு அப்ரோச் நோ டவுட் எந்த டவுட்டுமே இல்ல. இந்த அப்ரோச் இவங்க எதுக்கு பண்றாங்கன்னா, இன்டெண்டட் இதோட நோக்கமே என்ன அப்படின்னா, டு கன்ஃப்யூஸ் அண்ட் டிவைட் த அப்போசிஷன். அப்போசிஷன் எல்லாரையும் வந்து டிவைட் பண்ணி விடுறதுக்காக தான் இத பண்றாங்க. அப்ப என்ன அப்போசிஷன் டிவைட் பண்றாங்க? இத நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்ம டெய்லி நியூஸ் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருந்தா தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் நமக்கு புரியும். இந்த லைன் இப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, அப்போசிஷன் எல்லாரும் சேர்ந்து தான் இவங்க கொண்டு வரணுங்கிற இந்த பில்ல வந்து ஃபெயில் பண்ண வச்சிருக்காங்க. அத்தன பேரும் நோ சொல்லியிருக்காங்க. அப்ப அப்போசிஷன் இப்ப இதுதான் ஒரு கவர்மெண்ட். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நெறைய பேர் அப்போசிஷன் இருப்பாங்க. பட் இவங்க எல்லாமே ஒரு விஷயத்துல சேர்ந்து முடியாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு விஷயத்த வேண்டான்னு ஃபெயில் பண்ண வச்சுட்டாங்க. பட் ஆனா, இந்த கவர்மெண்ட் வந்துட்டு பண்ண விஷயம் எப்படி இருக்குன்னா, இவங்களோட யூனிட்டி எல்லாத்தையுமே தவிடுபடியாக்குற மாதிரி இருக்கு. ஏன்? நெறைய பேருக்கு விமன் இது கொண்டு வரணுங்கிற ஆசை இருக்கு. இப்ப இந்த 2 பேர் வந்து இது கொண்டு வரதுக்கு பிடிச்சிருக்கு. பட் இந்த 3 பேருக்கும் வந்து அதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன்.
இவங்க என்ன சொல்ட்டாங்கன்னா, டீலிமிட்டேஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க இந்த விமன் இதையும் பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப நெறைய பேருக்கு என்னன்னா, ஓகே இது கொண்டு வர்றாங்கல்ல, சரி இது பண்ணிட்டு போட்டும் டீலிமிட்டேஷன் அப்படின்னு 2 பேர் நெனைக்கலாம். இந்த 3 பேர் என்ன சொல்றாங்க, ஏங்க இந்த விஷயம் தேவையே இல்லங்க வுமன பத்தி நீங்க. நீங்க டீலிமிட்டேஷன் எப்படியாவது பண்ண வைக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலா யூஸ் பண்ணி இந்த விமன் கார்ட உள்ள கொண்டுட்டு வரீங்க. அப்படி இவங்களுக்குள்ளயே பிரிவு வந்துருமா? அப்ப இவங்க 2 பேரும் வந்து கவர்மெண்ட்டுக்கு சாதகமா பேசுவாங்களா? இந்த மாரி நீங்க பிரிவினைய உண்டு பண்றதுக்கு தான் இதெல்லாம் பண்றீங்க. இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாம் பிசாரே அப்ரோச் எல்லாம் மேட் அ மாக்கரி ஆஃப் த பார்லிமெண்டரி ப்ராசஸ். பார்லிமென்ட்டுக்குன்னு ஒரு மரியாதை, ஒரு இது இருக்குங்க. அத நீங்க கேலி கிண்டல் பண்ற மாதிரி இருக்குங்க உங்களோட அப்ரோச் எல்லாம். அப்படிங்கிற மாரி ஆத்தர் கொஞ்சம் கடுப்பா இருக்காரு போல இந்த லைன்ல. சரி ஓகே. இட் இஸ் டு தி கிரெடிட் சாரி என்னாச்சு? இட் இஸ் டு தி கிரெடிட் ஆஃப் த இந்தியா பிளாக். இப்ப இந்த இட்டுங்கிறது எத ரெஃபர் பண்ணுதுன்னா, இது ஒரு டம்மி சப்ஜெக்ட். இது எதையுமே ரெஃபர் பண்ணல. இட் இஸ் டு த கிரெடிட் ஆஃப் இந்தியா பிளாக். கிரெடிட் அப்படிங்கிறது இங்க என்னன்னா பாராட்டுறது, பிரைசிங். என்னோட வெற்றிக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா காரணம். இந்த கிரெடிட் எல்லாம் உங்களுக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த கிரெடிட்டா யாருக்கு? இந்தியா பிளாக்குக்கு. என்னது இந்தியா பிளாக் அப்படின்னா, அந்த அப்போசிஷன் எல்லாம் சேர்ந்தது தான். ஒரு ஒரு குரூப். எதுக்கு பிரைஸ்? எதுக்கு பாராட்டுறாங்க? தட் India bloc that it voted as one against this methodical madness. மெத்தாடிக்கல் அப்படின்னா என்னன்னா, கரெக்ட்டா பிளான் பண்ணி, அதாவது இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிய இந்த கவர்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கு. இது ஒரு பைத்தியக்காரத்தனம். ஆனா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா இதுக்கு எகெயின்ஸ்ட்டா நின்றுக்கோம்ல, அந்த வகையில நம்மளே பாராட்டிக்கணும்ப்பா, அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே. ஓவர்லுக் ஓகே மேட்னஸ் அந்த மாரி அப்பாஸ்ட்ரோஃபி இல்லையா? இது சார்ந்து தான் அடுத்த லைன் வருது. அப்பாஸ்ட்ரோஃபிங்கிற பாருங்க. அந்த இது அதுக்கு பேர் என்னது? புள்ளி, கமா அது தெரியல எனக்கு. ஓகே. ஓவர்லுக்கிங் தேர் டிஃபரன்ஸஸ். இப்ப இந்த இடத்துல ஓவர்லுக்கிங்னா என்னன்னு தெரியலனா, இந்த லைனே நமக்கு புரியாது. ஓவர்லுக்கிங்னா என்னது? அதிகமா பார்க்கிறதா? கிடையாது. ஓவர்லுக்னா ஒரு மாரி கண்டுக்காம விடுறது. அது ஒரு விஷயம் இப்போதைக்கு நம்ம கவனிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது. தேயர்ங்கிறது யார சொல்றாங்கன்னா, ஓவராலா அந்த இந்தியா பிளாக் அந்த குரூப்ல இருக்கக்கூடிய அத்தன அப்போசிஷனுமே. இப்போ அப்போசிஷன் தான் எல்லாருமே. இப்போ டிஎம்கேவும், ஏடிஎம்கேவும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்களா? இவன் எது பண்ணாலும் இவங்க தப்பு சொல்லுவாங்க. இவங்க எது பண்ணாலும் இவங்க தப்பு சொல்லுவாங்க. ஆனா, இந்த மாதிரியான இவங்க டிஃபரன்ஸஸ் எல்லாத்தையுமே இவங்க கைவிட்டுட்டு, "எப்பா இந்த விஷயத்துல நம்ம ஒண்ணு சேரணும்ப்பா. நம்ம அப்போசிஷனா இருக்கலாம்." ஸோ ஓவர்லுக்கிங் தேர் டிஃபரன்ஸஸ் அப்படிங்கிறது, அவங்களுக்குள்ள அப்போசிஷனா இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டாம். ஒண்ணா நிண்டு இத நம்ம சாதிச்சாகணும்ப்பா. இந்த இத நம்ம ஃபெயில் பண்ண வைக்கணும்ப்பா. அப்படின்னு இவங்க ஒண்ணா நிண்டு பண்ணி கோஆர்டினேஷனா இருந்தது பாராட்டத்தக்க விஷயம். நமக்கு தேவை இந்த பாராட்டு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. பார்ட்டிஸ் அப்போ இது அப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் யாரு? தேர் டிஃபரன்ஸஸ் அப்படின்ட்டாங்க. எந்தெந்த பார்ட்டிலாம் சேர்ந்தது? சச் அஸ் காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி, திரிணாமுல் காங்கிரஸ், த லெஃப்ட், டிஎம்கே, என்ஷியர்ட் ஃப்ளோர் கோஆர்டினேஷன். அவங்க எல்லாமே கரெக்ட்டா அது கோஆர்டினேஷனா இருக்கோமாங்கிறத பார்த்து பத்திரமா அத கரெக்ட்டா பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. கான்வர்ஸ்லி சரி அப்ப ஆப்போசிட்டா சொல்லப் போறாங்க. அப்ப யாரோ ஒருத்தவங்க இவங்க கூட சேரல. அந்த மாரி ஒரு மீனிங்ல தானே அடுத்து வரப்போது. முன்னாடியே நமக்கு அந்த கணிக்க தெரியணும். இந்த இந்த மாரி வார்த்தைகள்லாம் முக்கியம். கான்வர்ஸ்லி. ஒன் மஸ்ட் நோட் த நேவிட்டி ஆஃப் த தெலுங்கு தேசம் பார்ட்டி அண்ட் ஏஐஏடிஎம்கே. அப்ப இவங்க 2 பேரும் மேபி ஆப்போசிட்டா நடந்துக்கிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். த நேவிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, ரொம்ப அப்ராணியான, அப்பாவியான, யார் என்ன சொன்னாலும் நம்புற, இந்த மாரி இருக்கிறது தான் நெய்வ் அப்படிம்பாங்க. நெய்விட்டி அப்படிங்கிறது. அப்போ இந்த தெலுங்கு தேசம் அண்ட் ஏஐஏடிஎம்கேவோட இந்த நெய்விட்டிய நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணணும். என்ன பண்ணாங்க இவங்க? விச் ஸ்போக் இன் ஃபேவர் ஆஃப் த பில். அவங்கலாம் பில் வேணான்னு இருக்காங்கல்ல. இவங்க இந்த பில் சரிதாங்கிற மாரி இதுக்கு வோட் பண்ணியிருக்காங்க. ஆன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹோம் மினிஸ்டர்ஸ் வெர்பல் அஷ்யூரன்ஸ் டிஸ்பைட் தி கான்ஃப்ளிக்டிங் லாங்குவேஜ் இன் த டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்ல எதுவும் சொல்லல. அப்படி இருந்துமே டிஸ்பைட் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களோட வெர்பல் அஷ்யூரன்ஸ வச்சு, அத ஒரு பலமா நெனச்சு நீங்க ஃபேவரா பண்ணீங்க இல்லையா? இவங்க என்ன சொன்னாலும் நம்புறாங்க பாருங்க. இவங்களுடைய இந்த ஒரு ஒரு அறியாமை, இல்லன்னா ஒரு லேக் ஆஃப் அவேர்னஸ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணணும், அப்படிங்கிறாங்க. ஓகே. கான்ஃப்ளிக்டிங் லாங்குவேஜ் இந்த டெக்ஸ்ட்ல இருந்திருக்கு. அப்ப டெக்ஸ்ட்ல இருந்ததுலருந்து என்ன இருந்திருக்கு டெக்ஸ்ட்ல? வென் ஆந்திர பிரதேஷ் ஸ்டுட்
டு லூஸ் 5 சீட்டு அண்ட் தமிழ்நாடு 11 சீட்டு அண்டர் த பில்லின் உடைய ஓன் டேர்ம்ஸ். ஆக்சுவலி 2011 அந்த டேட்டாஸ் பேஸ் பண்ணி பண்ணும்போது ஆந்திராவுக்கு ஒரு 5 சீட்டு, தமிழ்நாடுக்கு ஒரு 11 சீட்டு குறைவா இருக்கிற மாரி தான் இருக்கு. ஸோ அந்த பில்லுல இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுமே வாயளவுல சொன்ன ஒண்ண வச்சு இவங்க வந்து வோட் பண்ணியிருக்காங்கல்ல, இதெல்லாம் ஆக்சுவலி நம்ம வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வைக்கணும்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே. அவங்கள வந்து இந்த இடத்துல வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க. யார? தெலுங்கு தேசம் பார்ட்டியையும், ஏஐஏடிஎம்கேவையும் வந்து இவங்க 2 பேரும் நல்லா டேமேஜ் பண்ணிட்டாங்க இந்த மாரி சொல்லி. ஓகே. திஸ் டிஃபீட் ஷுட் சேஸ்டன் தி கவர்மெண்ட். எந்த டிஃபீட்? கவர்மெண்ட்டுக்கு என்ன டிஃபீட் வந்துச்சு இப்போ? இந்த பில்லு நடக்கலல்ல, ஃபெயில் ஆயிருச்சுல்ல. அது வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்து ஒரு பில்ல வேணான்ட்டாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு அது டிஃபீட் தோல்வி அடைஞ்ச மாரி தானே. இது வந்துட்டு ஷுட் சேஸ்டன் அப்படிங்கிறது என்ன? ஒரு பாடம் கற்பித்து குடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க ஆத்தர். ஷுட் சேஸ்னா ஒரு டிசிப்ளின கொண்டு வந்திருக்கோம். கவர்மெண்ட்டுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி சொல்றாங்க. இட் வுட் நவ் ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட். இட்டுங்கிறது கவர்மெண்ட்ட சொல்லுது. வுட் நவ் ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் உமன்ஸ் ரிசர்வேஷன் த்ரூ கான்ஸ்டிடியூஷனலி மேண்டேட்டட் ரூட். இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது கரெக்டான ரூட்டுன்னு. இந்த மாரி உமன்ஸ் ரிசர்வேஷன்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது இப்போ இவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்குன்னு ஒரு ரூட் இருக்கு. அரசியலமைப்புலன்னு அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதுபடி இவங்க பண்ணணுங்கிறது இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னென்ன 2 இது வச்சுட்டாங்க இல்லையா? அடுத்து ஒண்ணொண்ணா சொல்லப் போறாங்க. என்னென்ன அது? முதல்ல சென்சஸ முடிங்க. கம்ப்ளீட் தி 26, 27 சென்சஸ். அண்ட் அதுக்கப்புறம் ரெஃபர் டீலிமிட்டேஷன் அண்ட் லோக்சபா எக்ஸ்பான்ஷன் டு பார்லிமெண்டரி கமிட்டி. அதுக்கப்புறம் இந்த டீலிமிஷன், இந்த எக்ஸ்பான்ஷன், இந்த கதைகளெல்லாம் நீங்க கமிட்டிக்கு கொண்டுட்டு வாங்க. எதுக்கு கொண்டுட்டு வரணும்? ஃபார் ஜென்யூன் கான்சென்சஸ். இந்த மாரி விஷயம்லாம் எல்லாத்தோட சம்மதமும் வேணும். ஸோ உட்காந்து பேசி நம்ம எடுக்க வேண்டிய முடிவு. ஸோ சென்சஸ முடிச்சுட்டு இத நீங்க கொண்டு வாங்க. ஒரு ஒரு ஓவரால் ஒப்புதலுக்காக அப்படிங்கிற மாரி ஆத்தர் சொல்றாரு. சரி, அப்புறம் the 2/3 threshold exists precisely to prevent. 2/3 thresholdங்கிறது என்னது? thresholdங்கிறது ஒரு லிமிட், ஒரு சேஞ்ச் வரணும். இப்ப நம்ம மேல பார்த்தோம். ஒரு அமெண்ட்மென்ட் இது பாஸ் ஆவணும்னா, அந்த கமிட்டில இருக்க 2/3 பீப்பிள் வந்து அதுக்கு வோட் பண்ணணும். இப்படி ஒரு ரூல்ஸ் இருந்திருக்கு. இது எக்ஸிஸ்ட் இப்ப வரைக்கும் இருக்கு. எதுக்கு இருக்குன்னா, ப்ரிசைஸ்லி குறிப்பா எதுக்கு இருக்குன்னா, டு பிரிவென்ட். எத பாதுகாக்கிறதுக்கு? எத பிரிவென்ட் பண்றதுக்கு? ஃபார் ரீச்சிங் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ஃப்ரம் பீயிங் ராம்டு த்ரூ. அதாவது ஒரு ஃபவுண்டேஷன் லெவல்ல ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு பில்லுல சேஞ்ச் வருது அப்படின்னா சும்மா பண்ணிட முடியாது இல்லையா? அதை வந்து சீக்கிரமா யாரோ ஒருத்தர் நினைக்கிறாங்கங்கிறதுக்காக ரேம்டு அப்படிங்கிறது என்ன, ஃபோர்ஸ் பண்ணி குயிக்காக பண்ணணுங்கிறதுக்காக புஷ் பண்ணுறாங்க. அதில் இருந்து ஃப்ரம் பீயிங் ரேம்டு இந்த மாதிரி சீக்கிரமாக பண்ணணுங்கிற எண்ணத்தில் இருந்து ஒரு ஃபவுண்டேஷன் லெவலில் சேஞ்ச் பண்ணுறத தவிர்க்கிறதுக்காகவே தான் இந்த 2/3 த்ரெஷ்ஹோல்டுங்கிறது ஒன்று இப்போ கூட இருக்குது, முக்கியமாக இருக்குது. ப்ரிசைஸ்லி ஓகே. ஃப்ரம் பீயிங் ரேம்டு த்ரூ வித்தவுட் ப்ராட் அக்ரிமெண்ட். ப்ராடுங்கன்னா எல்லாத்தையும் சம்மதம் கேட்காம அவங்க நினைச்சதை பண்ணிட முடியுமா? அப்படிலாம் பண்ண முடியாது. அதுக்காக தான் இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான். அண்ட் திஸ் சேஃப் கார்ட் ஹெல்டு டுடே. இப்படி ஒரு ரூல்ஸ் போட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? இது வந்து இன்னைக்கு வந்து ஜெயிச்சு நிக்கிது. ஹெல்டு டுடேனா இன்னைக்கு இது ஒரு சப்போர்ட் பண்ணி நிக்கிது. ஒரு டெமோக்ரஸி வந்து இன்னைக்கு வின் பண்ணிருச்சு அப்படிங்கிற மாரி ஆத்தர் ஹாப்பியான நோட்ல வந்து இத முடிச்சிருக்காரு. ஸோ கிராமர் எப்படி நமக்கு யூஸ் ஆகுது? இந்த மாரி அந்த கனெக்டிங் வேர்ட்ஸ் கான்வர்ஸ்லிங்கிற மாரி எப்படி யூஸ் ஆகுது? இந்த ஓவர் லுக்கிங், அப்புறம் இந்த ஸ்மோக் அண்ட் மிரர்ஸ், பிஸாரே இந்த மாரி ஒகேப் வேர்ட்ஸ் தெரியலன்னா ஒரு சென்டென்ஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இதுக்கான டிஃபரன்ஸ் எல்லாம் இன்னைக்கு நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம கிராமரும் படிக்கணும், ஒகேபும் படிக்கணும். இத 2ம் சேர்த்து கடைசி கோர் இம்பார்ட்டன்ட்டான என்னது? கான்டெக்ஸ்ட்டோட அண்டர்ஸ்டாண்டிங். இத 2யும் இதில இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்கணும். இது 2மே தனித்தனியா தெரியும். ஆனா சேர்த்து ஒரு சென்டென்ஸ்ல வந்து பார்க்க தெரியாது. இதுதான் நமக்கு கோர் ரொம்ப தேவை. இது தெரியும், இது தெரியும். ஆனா இதுதான் புரியலங்க அப்படின்னா, நம்ம அங்க மார்க் வராது இல்லையா? ஸோ இத வச்சு நம்ம இப்போ வந்து கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த மாரி ஒரு பேட்டர்ன் கொண்டு வரலாம் அப்படின்னு நெனச்சது. ஓகே. இப்ப ட்ரை பண்ணலாம். அலாங் வித் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பில், விச் அதர் பில் வேர் ஷெல்ஃப்டு பை த கவர்மெண்ட்? லேண்ட் அக்யூசிஷன் பற்றிலாம் பேசலை. டீலிமிட்டேஷன் பில்லு இருந்துச்சு. யூனியன் டெரிட்டரிஸ் லாஸ். நான் ஒரு கதை சொன்னேன்னா 2,00,000 கதை. ஓகே. உமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லு பற்றி இருந்துச்சு. பட் ஓபிசி பற்றிலாம் பேசலை. ஸோ ஆன்சர் பி. இதுக்கு ஆன்சர் பி. வாட் வெர்பல் அஷூரன்ஸ் ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா கேவ்? தேர் ஷீட் would be doubled. Their representation would remain proportional even in the 816 member Lok Sabha. Special status, no limitation. Answer B.
வாட் லாஸ்ட் மினிட் ஆஃபர் அமித்ஷா மேக் டு சேவ் த பில்? கடைசி அவர் என்ன சொன்னாரு? நான் 1 மணி நேரம் டைம் தந்து இத மாத்துறேன் பில்லுல அப்படின்னாரு. ஆன்சர் சி. Why was the opposition rejection of Amit Shah's offer justified according to the editorial? அப்போசிஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல. ஏன்? தே வாண்டட் மோர் சீட்ஸ். அவர் வேர்பலாக சொன்னார், அது பில்லில் இல்லை. இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாதுங்க. நீங்கள் இன்டென்ஷனாக மனசில் அப்படி நினச்சிருந்தீங்கன்னா பில்லே வந்திருக்குமே அப்படின்னு தானே சொன்னாங்க அப்போசிஷன். அடுத்த த எடிட்டோரியல் டிஸ்கிரைப்ஸ் த கவர்மெண்ட்ஸ் அப்ரோச் ஸ்மோக் அண்ட் மிரர். அப்படின்னா என்னது? எதையோ ஒன்று மறைக்கிறதுக்கான ஒன்று, ஏமாத்துறதுக்கான ஒன்று. டிசப்டிவ் அப்படின்னா ஏமாத்துறது, ஒக்கேபு ப்ளே பண்ணுது, ஏமாத்துறது. டெலிபரேட்லி கன்ஃபியூசிங்னா வேணும்னே அப்படி. ஆன்சர் பி. அடுத்த why does the editor say women's reservation should not have been linked to delimitation? இது உமன்ஸ் ரிசர்வேஷன் அன்கான்ஸ்டியூஷன் இல்லை. தெர் இஸ் ஆல் பார்ட்டி கான்சென்சஸ்க்கு மீனிங் பார்த்தோம் இல்லையா? ஒருமித்த சம்மதம். இட் வாஸ் நீட்லெஸ்லி காம்ப்ளிகேட்டட். ஏங்க அது எல்லாரும் சம்மதம் தாங்க உமன்ஸுக்கு கொடுக்கணுங்கிறத, அது தேவையில்லாமல் இங்கே கொண்டு வந்து நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க டீலிமிட்டேஷனையும் உமன் சென்சஸையும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆன்சர் பி. கான்சென்சஸ்க்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு இதுக்கு. அடுத்த ஃபார்கான் கன்க்ளூஷன் அப்படின்னா முன்னாடியே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம் அதை அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஆன்சர் பி. சேஸ் அண்ட் த கவர்மெண்ட்டுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், ஒரு பாடம் தெரிஞ்சிருக்கும். அவங்க இது வந்து ஃபெயிலியர்லேருந்து அவங்க வந்து இப்போ ஹம்பிள் ஆயிருப்பாங்க. தான் என்ன நினச்சாலும் நான் மெஜாரிட்டிங்கிறனால பண்ணிட முடியாதுங்கிறத புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு. அடுத்த த வேர்ட் நெய்வ்னா என்ன சொன்னேன்? அப்பாவியா, யார் என்ன சொன்னாலும் நம்புறது. ஃபூலிஷ் ட்ரஸ்ட் ஆர் இன்னசென்ஸ். ரேம் ராட் அப்ரோச்னா ரொம்ப இறுக்கமாக பிடிக்கிறது, லைக் ரிஜிட். இதை பண்ணியே ஆகணும், சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறது, புஷ் பண்ணுறது. வாட் டஸ் ஷெல்ஃப்டு மீன்? சப்சிக்வெண்ட்லி ஷெல்ஃப்டுன்னு பார்த்தோம்னா வேணும்னே அதை வந்து தள்ளி போடுறது, புட் அசைடு தள்ளி வைக்கிறது, இல்லைனா கை விடுறது, அபெண்டன்ட். ஸோ இந்த மாதிரி எடிட்டோரியல்ஸ் கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி ரெகுலராக கொண்டு வரணும்னு கூட 2-3 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. பட் நானே இப்போ தான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன், எப்படிலாம் என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேனா, அதனால தான் என்னால் கொண்டு வர முடியல. அண்ட் நம்ம ஓகே பாட் வேறு இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருந்தனால அந்த விஷயத்தில் கொஞ்சம் நான் வேலை பார்த்துட்ருந்தேன். ஸோ இது நம்ம பாட்டு நம்ம டெய்லி ரிவிஷன் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டோம் நிறையா, ஒரு 300 வேர்ட்ஸ் கிட்ட. அதை இப்போ டெய்லி 3 டேஸாக ரிவிஷன் பண்ணுறோம். ரிவிஷன் பண்ணுறத நைட்டு 7 மணிக்கு இந்த மாதிரி நம்ம குவிஸாக வந்து போட்டு பார்ப்போம். அதை 7 மணிக்கு நான் இனிஷியேட் பண்ணுவேன். நீங்களும் எப்போ வேணாலும் போட்டு பார்த்துக்கலாம். சாட்டர்டே மட்டும் சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் சேர்த்த மாதிரி வரும். இது மட்டும் நான் தான் இனிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இன்றைக்கி கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் 11 o'clock பண்ண முடியல. இதை இப்போ நீங்கள் 2 ஹவர்ஸ்க்குள்ளே பார்க்குறீங்க, இப்போ அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் 2 ஹவர்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா 7 o'clock முடிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள். பாவம் யாரோ கூட வெளியே போயிருக்காங்க போல். ஆக்சுவலி இது ஒரு இனிஷியல் லெவலில் இருக்கிறனால கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் எனக்கு வருது. இப்போ நான் மட்டும் இனிஷியேட் பண்ணுறேன், டெய்லி 7 மணிக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து போட முடியும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. நான் நீங்கள் நினைக்கிற நேரத்தில் நீங்கள் போடணுங்கிற மாதிரி நான் கோடிங் கொஞ்சம் ட்ரை பண்ணேனா, அது வந்து எனக்கு நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குது. அதனால தான் உங்களுக்கு ஒன்று பண்ணிட்டு பண்ணலைன்னு சொன்னால் கொஞ்சம் கன்வீனியன்ட் இல்லாமல் தான் இருக்கும், எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் என்னை நம்பி இன்னும் ஒரு 31 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். அந்த 31 பேரும் என்னை நம்பி இருக்கிறதுக்கு வந்து எனக்கு சந்தோஷம் தான். ஓகே கைஸ், அது கொஞ்சம் இனிஷியல் லெவலில் இருக்கனால இப்படி இருக்குது. ஒரு 1 மந்த் போயிடுச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் செட் ஆயிரும். இந்த வேலை கொஞ்சம் செட் ஆயிடுச்சுன்னா நம்ம கம்ப்ளீட்டாக எடிட்டோரியல் டெய்லி கூட 5 நாள் வீக்லி நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்க? எடிட்டோரியல் எப்படி இருந்துச்சு? இன்னும் இப்படி மாற்றலாம், இல்லை இப்படி சொல்கிறது கொஞ்சம் புரியலை, நல்லா இல்லை அந்த மாதிரி, இல்லை நல்லா இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் கைஸ், டாட்டா, பை பை. பாய் பாய்.